Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. மத்திய பிரதேஷ் மாநிலத்துல குணான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏப்ரல் 17ஆம் தேதி 2024வது வருடம் நைட் 9 மணி பக்கம் ஒரு கம்ப்ளைண்ட் கால் வருது. அந்த கம்ப்ளைண்ட்டை யார் பண்ணாங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஃபார்மரே. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய குற்றங்கள் நடக்குது அப்படின்னா சின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல வெறும் 4-5 பேரை வச்சு எல்லாத்தையுமே செய்ய முடியாது. அதனால போலீஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ண வராங்களோ அவங்களுக்கு சில அதிகாரத்தை தருவாங்க. இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு தொகையை தாங்க, நீங்க காசு தந்தீங்கன்னா நான் இன்ஃபர்மேஷன் தரேன்னு சொல்லிட்டு கூட சில பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. அது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருந்தா அந்த தொகையை தந்து இன்ஃபர்மேஷனை நம்ம வாங்கி தான் ஆகணும். இந்த மாதிரி போலீஸ் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் அந்த ஏப்ரல் 17ஆம் தேதி நைட் 9 மணிக்கு அவங்களோட இன்ஃபார்மர் ஒருத்தவர் கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ண விஷயம் என்னன்னா, இவங்க ரொம்ப நாட்களாவே குணா டிஸ்ட்ரிக்ட்ல கள்ள சாராயம் வித்திட்டு இருக்காங்க, லைசன்ஸே இல்லாம நிறைய மதுபானங்கள் வித்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சல்லடை போட்டு தேடுறாங்க. ஆனா முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல. அதோட இன்ஃபர்மேஷனா தான் அந்த ஏப்ரல் 17ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துல நிறைய கூட்டம் இருக்கு, எல்லா இடத்துலயுமே லைசன்ஸே இல்லாம சரக்கு வித்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்றாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் இமீடியட்டா அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல மது வித்திட்டு இருந்தவனோட பேரு ஐயன் பத்தான். அந்த ஐயன் பத்தான் அப்படிங்கிறவன் அந்த ஏரியாவோட ரவுடி. யாரா இருந்தாலும் அவனை பார்த்து பயப்படுவாங்க. போலீஸ்க்கு ஆரம்பத்திலேயே இந்த ஐயன் பத்தான் மேல சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா, ஏதாச்சும் விட்னஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எவிடன்ஸோடய அந்த பையன் மாட்டிக்கிட்டான். ஐயனுக்கு 24 வயசு ஆகுது. அவன் ஒரு லேபர் வேலை பார்க்கறதா எல்லாத்திட்டுமே சொல்லிட்டு இருக்கான். வெவ்வேறு இடங்கள்ல கூலி வேலைகள்லாம் பார்க்கறதுக்கு அவன் பாட்டுக்கு சுத்திட்டு இருப்பான். ஆனா அவனோட முக்கியமான வேலைகளே சைடா எங்கெங்கெல்லாம் சரக்கு கிடைக்குதோ, அதாவது மது கிடைக்குதோ, லைசன்ஸே இல்லாம அதை விற்கிறது தான் அவனோட வேலை. அவன்கிட்ட வாங்கி நிறைய பேரு டோட்டலாவே ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகி உயிரையே விட்டுருக்காங்க. நிறைய குடும்பம் நாசமாவே போயிருக்கு. அதனால எல்லாத்துக்குமே ஒரு டார்கெட்டா தான் இருந்தான். ஐயன் பத்தானை பிடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்க்கு ஒரே ஒரு கேள்விதான், யார் உனக்கு இந்த சரக்குலாம் தரா? நீ எங்கேயோ வாங்கி எங்கேயோ விற்கிறன்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ நடுவுல தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க. முக்கியமான ஆள் யாருங்கிறத சொல்லு, உனக்கு தேவையான தொகையும் தருவோம், உன்னை போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே விட்டுருவோம், உன் மேல கேஸே இருக்காதுன்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் சொல்லியும் ஐயன் பத்தான் வாயவே திறக்கல. இது எல்லாமே கேனா ரோட்ல சும்மா இருந்துச்சு. நான் தான் கண்டுபிடிச்சேன், யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க, நான் சும்மா விற்கலாமே வித்துட்டு இருந்தேன், மத்தபடி என்னோட கூலி வேலைகள் தான் நான் நார்மலா செய்யறேன்னு சொல்லிட்டு போலீஸ்ட சொல்லியே சாதிச்சான். எவ்வளவுதான் அடிச்சாலும் போலீஸோட ஸ்டைல்ல கேட்டாலும் அவன் வாயில இருந்து உண்மை மட்டும் வரவே இல்லை. சோ இப்ப போலீஸ்க்கு உண்மையாவே யார் இவனுக்கு தராங்க, இன்னும் இவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சரக்குலாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே நம்ம பறிமுதல் செய்யணும். அதனால ஐயன் பத்தானோட வீடு எங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஐயன் பத்தான் நம்மளோட வீடை தேடுறாங்கன்னு தெரிஞ்சோனையே அவனோட முகத்துல ஒரு பயத்தை பார்த்தாங்க. அப்பனா இவன் எல்லா சரக்கும் வீட்டுல தான் பதுக்கி வச்சிருக்கான். ஐயன் பத்தானோட வீட்டை கண்டுபிடிச்சு ஸ்ட்ரெயிட்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட் அங்க போய் கதவை எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. கதவை உடைச்சு உள்ளார போய் பார்க்கும் போது அவங்களுக்கு கிடைச்சது வேற ஏதோ. அவங்க நினைச்சு போனது எல்லாம், நம்ம கதவை திறக்கும் போது கேனா இந்த இடத்துல லைசன்ஸே இல்லாம சரக்கு இருக்கும், கள்ள சாராயம் இருக்கும், அது எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணலாம்னு நினைச்சா அவங்க உள்ளுக்குள்ளார பார்த்தது ஒரு பாவப்பட்ட பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு 23 வயசு பக்கம் இருக்கும். அரை நிர்வாணமா வெறும் பெட்ஷீட்டை மட்டும் போத்திக்கிட்டு அந்த பெண்ணோட உடம்புல ஃபுல்லா ஏகப்பட்ட காயங்கள், அந்த இடமே அவங்களோட ரத்தமா தான் சிந்தி கிடக்குது. அந்த பெண் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கிறத போலீஸ் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட கை காலு எல்லாத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்கான். யார் இந்த பெண்ணுன்னு சொல்லி தெரியல, எத்தனை நாள் இங்க இருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியல. கதவை திறந்தோன்னா வீடு ஃபுல்லாமே அவ்வளவு துர்நாற்றம் அடிக்குது. என்ன ஆச்சு அப்படிங்கறத போலீஸாலே புரிஞ்சுக்க முடியல. அவங்க செஞ்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸை கால் பண்ணாங்க. போலீஸ் கால் பண்ண அடுத்த 10 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அந்த இடத்துக்கு வருது. அந்த பொண்ணை பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவரால் யோசிச்சு கூட பார்க்கல இந்த பொண்ணு என்ன மாதிரி ஒரு டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்கன்னு. அந்த பெண்ணோட கண்ணை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க. அந்த பெண்ணோட கண் இமைகள் இருக்கும் பாத்தீங்களா, அது ஃபுல்லாமே வீங்கி போய் அவங்க பெண்ணோட கண்ணையே மறைச்சிருச்சு. யாரோ முகம் ஃபுல்லா ஏதோ ஒரு பொருளை வச்சு அடிச்சிருக்காங்க. முகத்துல உடம்புல எல்லா இடத்துலயுமே வீங்கி கிடக்குது. அந்த பெண்ணை ட்ரீட் பண்றதுக்கு அந்த டாக்டரே வந்து கஷ்டப்பட்டார். இந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பெண்ணை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, மெயினான ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மெயினான சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. சோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப ஐயன் பத்தானை பத்தி புதுசாவே ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு. நம்ம எதுக்கோ போனா எதுலயோ ஒரு விஷயத்துல அவன் மாற்றான். ஆனா ஒரு பெண்மணி இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்மணிக்கு என்ன நடந்துச்சு, ஐயன் பத்தானோட தம்பியை பிடிச்சா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஐயன் பத்தானோட தம்பியை அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ஐயன் பத்தானும் அவனோட தம்பியும் சேர்ந்துதான் அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. அந்த தம்பியை பிடிச்சு கேட்கும் போது
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட லவ்வர்னு சொல்லிட்டு அவனே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான். நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதர் தான் வாழ போறோம் அப்படிங்கறதும் சொன்னா அந்த பொண்ணும் பார்த்து தலையாட்டுனுச்சு, சிரிச்சிச்சு. இவங்க 2 பேரும் ஒட்டுக்கா இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் போது நான் எப்படி அவங்க கூட வாழ்றது? எனக்கு கல்யாணமும் ஆகல. இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதர் வேற வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால நானே அந்த வீட்டை விட்டு வெளியே போய் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தான் 1 மாசம் பக்கம் தங்கிட்டு இருந்தேன். அதை தாண்டி என்னோட அண்ணனை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் கூலி தொழிலுக்கு தான் உண்மையானுமே போறேன். நான் சாராயெல்லாம் விக்கல அப்படிங்கறத போலீஸ்ல கிளியரா சொல்றான். இன்னொரு சைடு ஐயன் பத்தான்ட்ட போய் யாரா அந்த பொண்ணு, எதுக்குறா சித்திரவாத பண்ணன்னு கேட்டாலும் அவன் வாயை திறக்கிறதா இல்ல. அந்த பொண்ணு வீட்டுல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நீங்க எல்லாத்தையுமே கேஸ் என் மேல மாத்தி விடுறீங்க. நீங்களா ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு என் மேல கேஸ் போடுறீங்களான்னு சொல்லிட்டு போலீஸையே மிரள வைக்கிறான். சோ போலீஸ்க்கு இப்ப வேற வழியே இல்ல. அந்த பொண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் தந்து அந்த பொண்ணு எப்ப வாயை ஓபன் பண்றாங்களோ அப்பதான் இந்த ஐயன் பத்தான் யாரு, அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறதே போலீஸ்க்கு தெரியும். ஒரு 2 நாட்கள் பக்கம் வெயிட் பண்றாங்க. அந்த பெண்ணுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லா விஷயங்களும் போகுது. அந்த பெண் யாரு அப்படிங்கறதாவது தெரியணும். அதனால அந்த பெண் ஏதாச்சும் பேசுமான்னு சொல்லி ட்ரை பண்ணும் போதுதான் அந்த பெண்ணோட பேரு கவிதா அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த கவிதா அப்படிங்கறது ஒரு கற்பனையான பேர் தான். அந்த பொண்ணு ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க அட்ரஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வாங்கி அந்த கவிதாவோட அப்பா அம்மாவை கான்டாக்ட் பண்ணி உங்க பொண்ணு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படிங்கறத சொல்லி அவங்க அப்பா அம்மா கத்தி கதறி அழுதுகிட்டு ஓடி வராங்க. இதுக்காக தான் வீட்டு விட்டு ஓடி போனியாடி, இதுக்காக தான் காதலன் கூட வாழ போறேன்னு சொல்லி ஓடினியாடின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதே போலீஸ்க்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சிருச்சு. ஐயன் பத்தானுக்கும் இந்த பெண்ணுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. வீட்டை விட்டு ஓடி வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. சோ இப்போ கவிதா அவங்க அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. உங்க பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அந்த ஐயன் பத்தான் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்கும் போது கவிதாவோட அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல. நாங்க பக்கத்து ஏரியால தாங்க வாழ்றோம். என்னோட பொண்ணு அவனை லவ் பண்ணி தொலைஞ்சா. என்கிட்ட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது நாங்க யாருமே ஒத்துக்கல. ஏன்னா மதம் வேற வேற இருக்கு. என்னோட பொண்ணு ஹிந்து, அந்த பையன் இஸ்லாம். சோ 2 பேருமே கண்டிப்பா கல்யாணமே பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம்னு சொல்லிட்டு என்னோட பொண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டுல லிவிங் டுகெதரா தங்குறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இனிமேட்டு இவன் என் பொண்ணே இல்ல, நான் டோட்டலாவே அவளை ஒதுக்கி வச்சுட்டேன்னு சொல்லி தான் நாங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம். இருந்தாலும் என்னோட பொண்ணு மேல எனக்கு கொஞ்சமாவது பாசம் இருக்கு. கடைசி மாசம் வரைக்குமே என்னோட பொண்ணு எப்படி அவன் கூட வாழ்றா, எங்க போறா, எங்க வராங்கிறத சுத்தி இருக்கிற மக்கள் வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கடைசி 1 மாசமா இந்த ஊர்ல நான் இல்லவே இல்லை. என்னோட சொந்தக்காரங்க விசேஷமா அந்த சொந்தக்காரங்க வீட்லயே தான் நான் போய் தங்கினேன். அதனால என்னோட பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அவ எங்க போனா அப்படிங்கிற எந்த விஷயமும் நான் கவனிக்கல. அவ சந்தோஷமா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வரும்போதுதான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கே பயமா இருக்குங்க. அவளை நான் கவனிச்சிருக்கணும். ஒவ்வொரு நாளுமே அவளுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் கவனிச்சிருந்தா கண்டிப்பா அவளை நான் காப்பாத்திருப்பேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல மனசுட்டு அவங்க அழுகுறாங்க. சோ போலீஸ்க்கு இப்ப அடுத்த க்ளூவும் கிடைச்சிருச்சு. இந்த ஐயன் பத்தான் அப்படிங்கிறவன் அந்த கவிதாவோட அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இவங்க 2 பேருக்கு ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. இல்ல அந்த பொண்ணை ஏமாத்துறதுக்கு தான் அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த பெண்ணை எந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தி வீட்டுக்குள்ளார அடைச்சு கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்ணியிருக்கான். ஆனா அதுக்குள்ளார அந்த பெண்ணோட அதிர்ஷ்டம் நம்ம போய் கண்டுபிடிச்சிட்டோம். சோ இப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல இனிமேட்டு இவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டைல்ல அந்த ஐயன் பத்தான விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சமாவது போலீஸ்க்கு உண்மைகள் தெரிய வருது. முதல் விஷயமா ஐயன் பத்தான் ஆமா நான் தான் இந்த எல்லா விஷயங்களும் செஞ்சேன், நான் தான் இந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினேங்கிறத ஒத்துக்கிறோம். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ளார வந்தோம். 1 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு கூட நாங்க நினைச்சோம். எங்க 2 பேத்துக்குள்ளார நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த கோவத்துலதான் இந்த பொண்ணு இப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி போலீஸ்ட்ட எல்லா விஷயங்களும் சொல்றோம். ஆனா அந்த பொண்ணோட வெர்ஷனும் போலீஸ்க்கு தெரிய வரும். அந்த பொண்ணு தான் பாதிக்கப்பட்ட விக்டிம். அவங்க சொல்றதுதான் முற்றிலும் உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு 1 வாரம் கழிச்சு அவங்க பேசக்கூடிய நிலைமைக்கு வந்தாங்க. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கிடைச்சு அவங்களோட உடம்பு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கு. ஆனா அவங்களோட ஒரு கண் பார்வை டோட்டலாவே போயிடுச்சு. இன்னொரு கண் பார்வை மங்கலா தெரியுது. அதை கரெக்ட் பண்ண முடியுமா நாங்க ட்ரை பண்றோங்கிறது தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த பெண்ணால கேட்க முடியும், பேச முடியும் அப்படிங்கிறதுனால போலீஸ் அந்த பெண்ணை போய் என்கொயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க என்ன மாதிரி ஒரு நரகத்தை 1 மாசம் பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்காக ஐயன் பத்தான் கூட வந்தாங்க இப்படிங்கிற எல்லா உண்மையுமே போலீஸ்க்கு தெரிய வருது. கவிதாவுக்கு 23 வயசு, ஸ்கூலிங்லாம் முடிச்சு டிகிரி படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு. அவங்களுக்கு படிப்புலாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அந்த படிப்புலாம் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டு வேலைகளை பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸை பாக்குறது, அப்பா அம்மா கூட ஜாலியா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அவங்கள படிக்கணும்னு சொல்லி யாரும் துன்புறுத்தல. படிச்சா படி இல்லாட்டி விடுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லயும் பெருசா கண்டுக்கல.
கவிதாவுக்கு ஐயன் பத்தானா ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கும். நம்மளோட பக்கத்து ஏரியால தான் இருக்கான், என்னோட ஒரு வயசு அதிகம், ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கான், எப்ப போனாலும் என்னை கண்டிப்பா அவன் பாக்குறாங்கிறத கவிதாவுக்கு நல்லாவே தெரியும். எல்லாருமே அவனை மதிக்கிறாங்கன்னு சொல்லி கவிதா நினைச்சா. ஆனா அது எல்லாருமே மதிப்பு இல்ல, எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு கவிதாவுக்கு தெரியல. ஐயன் பத்தாவுக்கும் கவிதாவை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், பாக்குறதுக்கு அழகான பொண்ணு, நம்மளை பாக்குறான்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டான். அதனால கவிதாவை பாக்குறதுக்குன்னு வீட்டுக்கு முன்னாடி நடந்து போகிறதும், எப்ப பார்த்தாலும் கவிதா கிட்ட பேச ட்ரை பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கவிதா கிட்ட வந்து பேசிட்டான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு தெரியாம வெவ்வேறு இடங்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க, பாலியல் தொடர்பு வைக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களோட லவ்ல ஒவ்வொரு முன்னேற்றமா ஆக 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 அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயன் பத்தான் ஒரு நாள் கவிதா கிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்ன, நாம தான் லவ் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். அப்பதான் கவிதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த பையன் இப்பெல்லாம் கேட்பான், இப்ப எல்லாம் லவ் பண்ணி ஏமாத்தி விட்டுட்டு போற பசங்கள்ல இவன் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறான்னு சொல்லிட்டு கவிதா ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணாங்க. அவன் மேல இன்னும் நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த தருணத்துலதான் தன்னோட வீட்டுல போய் ஐயன் பத்தான் அப்படிங்கிற வேற மதத்தை சார்ந்தவனை நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு கவிதா சொன்னாங்க. ஐயன் பத்தானுக்கு ஆரம்பத்திலே தெரியும் கவிதாவோட வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலி, அது மட்டும் இல்லாம எனக்கு குடும்பமும் இல்ல, அங்கங்க கள்ளச்சாராயம் வித்திட்டு இருக்கான், என் மேல போலீஸ்ல நிறைய கேஸ் இருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வீட்டுல என்ன ஒத்துக்குவாங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் டைம் கொடுத்தான். கவிதா வீட்ல எல்லாம் சண்டை போட்டுட்டு வீட்டுல ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி நான் என்னோட லவ்வர் கூட போய் வாழ்றேன், நீங்க யார் என்னை தடுக்கிறதுக்கு, எனக்கு 23 வயசு ஆகுது, அவனுக்கு 24 வயசு ஆகுது, நாங்க 2 பேரும் மேஜர்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்திட்டையும் சண்டை போட்டுட்டு பக்கத்து ஏரியால இருக்கிற ஐயன் பிரசாதோட வீட்டுக்கு போய் இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதரா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் எல்லாம் சூப்பரா போச்சு. ஒருத்தவங்க புதுசா கல்யாணம் பண்ணா 1 மாசம் 2 மாசம் பக்கம் ரொம்ப அந்யோன்யமா இருந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. 3வது மாசத்துல இருந்து தான் அவங்களோட ரியாலிட்டியா அவங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரிதான் இவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காங்க. செக்ஸ் அப்படிங்கறதே வாழ்க்கையா இருந்திருக்காங்க. அவனும் காலையில போயிட்டு சாயந்தரம் வந்து தன்னோட லவ்வர் கூட ஜாலியா இருப்பான். இவங்களோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் தான் கவிதா கவனிக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையானுமே இவன் தொழில் என்ன, இவன் கூலி தொழிலாளி தானா, எப்ப பார்த்தாலும் காசு நிறைய கொண்டுட்டு வரான், எப்படி இவன் கிட்ட காசு வருதுன்னு சொல்லிட்டு அவங்க அவனை கவனிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இவன் கள்ளச்சாராயம் விற்கிறான், போலீஸ்க்கே தெரியாம லைசன்ஸே இல்லாம நிறைய சரக்கு வித்துட்டு இருக்கான், ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கான், ட்ரக்ஸ் சப்ளை வேலை பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் தாண்டி இவன் மேல நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் இருக்கு. மக்கள் யாருமே இவனுக்கு மதிப்பு தரல, இவனுக்கு பயந்துகிட்டு மக்கள் எல்லாமே ஒதுங்கி போறாங்கிறது கவிதாவுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ரவுடிய, நம்ம ஒரு கிரிமினலை லவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கவிதாவுக்கு புரிய வருது. இருந்தாலும் நம்ம லவ் பண்ணிட்டோம், நம்மளோட லவ்ல நம்ம உண்மையா தான் இருக்கோம், அவனும் நம்மளை உண்மையா தான் லவ் பண்றான், அதனாலதான் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டான். சோ இவனை நம்மளால விட முடியாது, நம்ம எப்படியாச்சும் இவனை ஒரு நாள் திருத்துவோம், இவனை ஒரு நல்ல வேலைக்கு போக வைப்பேன்னு சொல்லிட்டு கவிதா அவங்களோட மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டாங்க. இது நினைச்சு அடுத்த 5 நாட்கள் கூட ஆகல, உண்மையாவே அவன் என்னை லவ் பண்ணான்னு நினைச்ச கவிதா அவன் எதுக்கு லவ் பண்ணாங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அவன் பாட்டுக்கும் வீட்டுக்குள்ளார ஒரு நாள் வந்து கவிதா கிட்ட, உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கு பாத்தியா, அங்கதான் உங்க அப்பா அம்மா தங்கிட்டு இருக்காங்க, அந்த வீடை என்னோட பேருக்கு எழுதுவி, அது உன்னோட பேர்ல தான் இருக்கு, இப்ப நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, நீ என்னோட பேர்ல எழுதுவே, இனிமேட்டு அது என்னோட சொத்தா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு கவிதா கிட்ட கேட்கும் போது அவளுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் நம்ம கிட்ட காசு பணம் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டான், நம்மளோட காதல் மட்டும் தான் எதிர்பார்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையுமே விட்டு லைஃபையே விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனா இவன் என்னன்னா என்னோட வீடை அவனுக்கு எழுதி வைக்க சொல்றான், அந்த வீட்டுலதான் என்னோட அப்பா அம்மா தங்கிட்டு இருக்காங்க, இவனுக்கு எழுதி வச்சுட்டா என்னோட அப்பா அம்மா எங்க போவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐயன் பத்தான்ட்டு கேட்கும் போது, உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்போ அந்த வீடு என்னோட பேருக்கு வரணும், இல்ல அப்படின்னா உன்னை என்ன செய்வனே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த நாள்ல இருந்து கவிதாவை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சான். கவிதா கொஞ்சம் கொஞ்சமா இவனோட சித்திரவதைகள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஐயன் பத்தானுக்கிட்ட சொல்லிட்டாங்க, உனக்கெல்லாம் எழுதி வைக்க முடியாது, அந்த வீட்டுல எங்க அப்பா அம்மா தங்கிட்டு இருக்காங்க, அவங்களோட உயிர் போகிற வரைக்கும் அவங்க அங்கதான் தங்குவாங்க, அதுக்கப்புறம் கூட அந்த வீடு என்னோட பேர்ல தான் இருக்கும், உன்கிட்ட நான் எழுதி வைக்க மாட்டேன் அப்படிங்கறத தைரியமா சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஐயன் பத்தான் சைக்கோ மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான். இவளை கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு இவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வேற எல்லாம் பண்ணி கொடுத்தா, இவளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தா, இவளோட வீடு எனக்கு எழுதி வைக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு கவிதாவை ஒரு இரும்பு பைப் எடுத்து உடம்பு ஃபுல்லா அடிக்க ஆரம்பிச்சான். எந்த லெவலுக்கு வெறித்தனமா அடிச்சானா, கவிதாவை டெய்லி அவனுக்கு யோசிக்கும் போதெல்லாம், கவிதாவை தண்டிக்கணும்னு நினைச்ச போதெல்லாம் வீட்டுக்கு வந்து அந்த பைப் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு இன்னும் கோபம் அதிகாகும் போது அந்த பொண்ணை பாலியல் ரீதியா கொடுமை பண்ண ஆரம்பிச்சான். தினம் தினம் வந்து அவளோட ஆடைகள் எல்லாத்தையுமே உருவி, ஆடைகளே இல்லாம அவளை அந்த வீட்டுக்குள்ளார வச்சு அவளை ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான்.
ரேப் பண்ணது மட்டும் இல்லாம உடம்பு முழுக்க எல்லா இடத்துலயுமே அவனோட பெல்ட்டை வச்சு அடிச்சிருக்கான். இதெல்லாம் தாண்டி இன்னமும் கொடூரமா செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற மிளகா தூள் எடுத்து அவளோட கண்ணோட இமைகளை ஓபன் பண்ணி 2 கண்ணுலயுமே தூவி விட்டுருக்கான். அவளோட வாய்க்குள்ளார மிளகாத்தூளை போட்டு துருக்கி இருக்கான். அவளோட பெண் உறுப்புகள் எல்லா இடங்கள்லயுமே மிளகாத்தூளை வச்சு தேய்ச்சிருக்கான். அந்த பெண்ணோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் காதலிக்கிறேன், உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு நமக்கு உறுதி தந்தான். என்னோட அப்பா அம்மா எல்லாத்தையுமே விட்டுட்டு நான் அவனோட வீட்டுக்கு வந்தேன்னு நினைச்ச ஒரு பெண்ணுக்கு அவன் வீடு கேட்டு வீடு தரமாட்டேன்னு சொன்னதுனால அடுத்த 3 நாட்கள்ல நடந்த விஷயம் தான் இது எல்லாமே. தன்னை ரேப் பண்றான், வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல ரேப் பண்ணி இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையுமே எடுத்து என்னோட உடம்புல தேய்ச்சு ஒரு பைப் வச்சும் ஒரு பெல்ட் வச்சும் அடிக்கும் போது அந்த பெண்ணால என்ன செய்ய முடியும்? கத்தி கதறி அழுகுறாங்க. சுத்தி இருக்கிற சில மக்களுக்கெல்லாம் ஒரு பெண்மணி உள்ளார கத்துறாங்கிறது தெரியுது. இருந்தாலும் அவங்க எதுவுமே கேட்கல, எதுவுமே பார்க்கல, யாருக்கிட்டையுமே சொல்லல. ஏன்னா அந்த ஐயன் பத்தானை பார்த்தா எல்லாத்துக்குமே பயம். சரி இவனோட ஒம்பு நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊமையாவே இருந்தாங்க. அந்த பொண்ணோட அம்மாவும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு 1 மாசம் பக்கம் அந்த வீட்லயே இல்ல. இந்த பொண்ணு தினம் தினம் அதே கொடுமைகளை 1 மாசம் பக்கம் அனுபவிச்சிருக்காங்க. அந்த பெண்ணோட உடம்பு ஃபுல்லாமே ரத்த காயங்கள், உடம்பு எல்லா இடத்துலயுமே வீங்கி கிடக்குது. கண்ணோட இமைகள் வீங்கி கண்ணுக்கு முன்னாடி வந்து தொங்குது. அந்த பெண்ணால பார்க்க கூட முடியல. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் யார் என்னை வந்து சித்திரவாதப்படுத்துறா, இவன் தான் சித்திரவாதப்படுத்துறானா இல்ல வீட்டுக்கு வேற யாராச்சும் வராங்களான்னு கூட அந்த பெண்ணால பார்க்க முடியல. இவ வெளியே ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட கை கால் எல்லாத்தையுமே கட்டியிருக்கான். அவளை கட்டி வச்சுட்டு தான் அவன் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கான். இதெல்லாம் தாண்டியும் 1 மாசத்துக்கு அப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதி ஒரு நாள் எப்படியோ அந்த பொண்ணு வீட்டை விட்டு தப்பிச்சுட்டாங்க. வீட்டை விட்டு தப்பிச்சு அந்த ரோட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. அரை நிர்வாணமா அவங்க பெட்ஷீட் எல்லாத்தையும் போத்திக்கிட்டு ஏதாச்சும் ஒரு துணி கிடைச்சா போதுமேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு வெளியே போனதை கண்டுபிடிச்சு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடியே அதே ரோட்ல அவளை போட்டு அடிச்சு தரன்னு உள்ளார இழுத்துட்டு வந்திருக்கான். இது சில பேர் அந்த இடத்துல பார்த்திருக்காங்க. ஆனா யாருமே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா ஐயன் பத்தான நினைச்சா எல்லாத்துக்குமே பயம். ஃபியூச்சர்ல நம்ம தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தெரிய வந்துருச்சுன்னா நம்மளே வந்து அவன் கொன்றுவான். எதுக்கு நமக்கு ஒம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்முன்னு இருந்துட்டாங்க. அந்த பொண்ணு தப்பிக்க நினைச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு வெறி இன்னும் அதிகமாயிடுச்சு. அந்த பொண்ணை இன்னும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா 1 மாசத்துக்கு அப்புறம் இந்த நரக வேதனை எல்லாத்தையும் தாண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸே அந்த வீட்டுக்குள்ளார வரும்போதுதான் இப்பயாவது நம்மளோட உயிரை நம்ம தப்பிச்சிருக்கோமே, கடைசியா நம்மளோட உயிராவது நமக்கு மிஞ்சிருக்கு. உடம்புல எல்லாம் போயிடுச்சு, கண் பார்வைகள் போயிடுச்சு, ஆனா இப்ப நம்மளை காப்பாத்த யாரோ வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த போலீஸ் வந்தது என்னமோ அவளை காப்பாத்துறதுக்கு இல்ல, உள்ளுக்குள்ளார கள்ள சாராயம் ஏதாவது கிடைக்குமா, லைசன்ஸ் இல்லாத சரக்கு கிடைக்குமா, ட்ரக்ஸ் கிடைக்குமா, இந்த மாதிரிதான் அவங்க உள்ளார வந்திருக்காங்க. ஆனா அவங்க அந்த பெண்ணை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களும் ஐயன் பத்தான் செய்யும் போது தினம் தினம் அவனோட உடம்புல ட்ரக்ஸ் ஏத்திக்கிட்டு அவனுக்கு மது பழக்கம் இருக்கு, ஃபுல்லா குடிச்சிட்டு தான் அந்த பொண்ணு வந்து சித்திரவாதம் பண்ணியிருக்கான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நாள் அந்த கவிதா அப்படிங்கிற பெண்மணி ஹாஸ்பிட்டல்ல எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எடுத்து அவங்க உடம்புல இருந்த காயங்கள் எல்லாம் ஆறி அவங்களோட கண் பார்வைகள் இன்னும் தெரியாம அவங்க வீட்டுல மனதுல இருக்கிற காயத்தோட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எப்படியாச்சும் அந்த ஐயன் பத்தான் அப்படிங்கிறவனுக்கு தூக்கு தண்டனையாவது கிடைக்கணும். 1 மாதம் பக்கம் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அந்த பெண்ணோட உடம்பை எல்லாத்தையுமே இழிவுபடுத்தி அந்த பெண்ணோட உடம்பை மதிக்காம இவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கான். கண்டிப்பா அவனுக்கு தூக்கு தண்டனையாவது கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போராடுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் சொல்லியிருக்காங்க. போலீஸும் இவன் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவனை ரிமாண்ட் பண்ணிட்டு இவனோட வீட்டு பத்திரத்தை பார்த்திருக்காங்க. இந்த வீடு யாரோட பேர்ல இருக்குன்னு பார்க்கும்போது கவர்மெண்டோட நிலத்தை ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் வச்சு லைசன்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிச்சுதான் அவன் வீடு கட்டியிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வருது. இது தெரிஞ்ச அடுத்த நாள் ஏப்ரல் 19ஆம் தேதி 2024 வருடம் ஒரு புல்டோசரை கொண்டுட்டு வந்து அவனோட வீட்டையே தரமட்டமா இடிச்சிட்டாங்க. ஒரு வீட்டுக்காக தான் அந்த பெண்ணை இந்த லெவலுக்கு கேவலப்படுத்தினா, இந்த லெவலுக்கு கொடுமைப்படுத்தினா, இவனே வாழ்றதுக்கு வீடு இனிமேட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா மக்களோட சப்போர்ட்டோட போலீஸே வந்து அதை தரமட்டமாக்கியிருக்காங்க. இந்த வீடியோ நான் உங்ககிட்ட சொல்லும் போதோ இல்ல விஷயத்தை கேட்கும் போதோ நம்ம எல்லாத்துக்குமே கண்கலங்க தான் செய்யும். நம்மளே அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா எந்த லெவலுக்கு பயந்து போயிருப்போம். நம்ம உடம்புல ஒருத்தன் எங்க பார்த்தாலும் அடிக்கிறான், ஒரு பைப் வச்சு அடிக்கிறான், பெல்ட் வச்சு அடிக்கிறான், நம்மளால எதுவுமே செய்ய முடியல, நம்மளை டார்ச்சர் பண்ணி ரேப் பண்றான், மிளகாத்தூள் தூவுறான், உடம்பு ஃபுல்லா எரியுது அப்படின்னு நினைக்கும் போது அந்த பெண்மணி எந்த லெவலுக்கு ஒரு வலி அனுபவிச்சிருப்பாங்கிறத நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க மன உறுதியோட என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம தப்பிப்போம், நம்ம கண்டிப்பா பொழைப்போம், நம்ம அப்பா அம்மாவை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல தைரியமா இருந்திருக்காங்க. அதுக்கே அந்த பெண்ணை நம்ம பாராட்டணும்.
அந்த பெண்ணுக்கு வந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்குவோம். இந்த ஐயன் பத்தான் அப்படிங்கிற மாதிரி இவனெல்லாம் ஐயன் பத்தான்னு சொல்றதுக்கே எனக்கு கேவலமா இருக்குது. பேசாம இவனெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தையை திட்டிடலாமான்னு நான் யோசிக்கிறேன். ஆனா பாக்குற யாருக்குமே, சின்ன பசங்க முதற்கொண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிதான் நான் மரியாதையான வார்த்தைகளை முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவனை மாதிரி ஆட்களை எல்லாம் என்ன பண்ணா சரியா இருக்கும்? இவனை மாதிரி ஆட்களை எல்லாம் என்ன பண்ணா இவனை மாதிரி எவனும் ஒரு சைக்கோவா வரமாட்டான். இவனை மாதிரி அடுத்தது ஒரு பொண்ணை எவனும் பார்க்க மாட்டான், எவனும் துன்புறுத்த மாட்டான். என்ன பண்ணா அடுத்தது இவனை மாதிரி ஒரு ஆள் ஒரு பெண்ணோட உடம்ப மதிப்பாங்க? என்ன பண்ணா அடுத்த ஒரு ஆள் ஒரு பெண்ணை பார்க்கும் போது உண்மையாவே அவளை நேசிப்பாங்க? அந்த தண்டனையை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். யாரையாச்சும் நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா அவங்க எதுக்காக உங்களை காதலிக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணா இருந்தா அந்த பையன் உங்க உடம்புக்காக காதலிக்கிறானா மனசுக்காக காதலிக்கிறானாங்கிறத சத்தியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். அவன் உடம்புக்காக காதலிச்சான் அப்படின்னா 3 மாசம் கூட தாங்காது. லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் போவீங்க, அவன் அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் சலிச்சு போச்சுன்னா உங்க மேல வெறுப்பை தான் அவன் காட்டுவான். அதனால தயவு செய்து அவனை மனசுக்காக காதலிக்கிறான்னு தெரிஞ்சுட்டு போங்க. மனசுக்காக காதலிக்கிறவன் உங்களை லைஃப் லாங் நல்லபடியா பாத்துக்குவான். அதேதான் ஒரு பையனுக்கும். அந்த பொண்ணு நம்மளை எதுக்காக பாக்குது? நம்ம கையில இருக்க காசுக்காகவா, செக்ஸ்க்காகவா, வேற எதுக்காச்சமா, இல்ல உண்மையானவே நம்ம கூட வாழணும்னு நினைக்கிறாளா? இப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு உங்களோட சின்சியாரிட்டி அந்த இடத்துல காட்டுங்க. இது எதுவுமே யோசிக்காம நான் பாட்டுக்கு லவ் பண்றேன்னு அவசரமா போய் அப்பா அம்மா வந்து தடுக்கும் போது அப்பா அம்மாவையும் மதிக்காம அவங்களையும் விட்டுட்டு நான் கல்யாணம் தான் பண்ணிக்குவேன், லிவிங் டுகெதர் தான் வாழுவேன்னு சொல்லிட்டு அவங்க கூட போய் கடைசியா அவங்களோட லைஃப் பார்ட்னர்னு சொல்லி போறீங்க. அவங்களோட உண்மையான முகம் ஒரு தப்பான முகமா இருந்துச்சுன்னா அதனால நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது உங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களை விட்டுட்டு தான் நீங்க வந்தீங்க. என்னைக்குமே காதலுக்காக உங்க அப்பா அம்மாவை வின்னும் அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. காதல்ல நீங்க சின்சியரா இருக்கலாம், ஆனா உங்க அப்பா அம்மாவோட டிசிஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கவிதா இந்நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஐயன் பத்தான் பத்தி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்களே இருக்காது. இதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு அப்பா அம்மாவா இருந்து உங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு பெண்ணை எப்படி மதிக்கணும், அவங்களோட உடம்பை எப்படி பார்க்கணும், அந்த உடம்பை எப்படி நம்ம மதிக்கணும். நீ அந்த பெண்ணோட உடம்புல இருந்து தான் உருவாகி வந்திருக்க. ஒரு பெண் காதலை ஒத்துக்கல அப்படின்னா நீங்க எப்படி ஒதுங்கி போகணும், அதை எப்படி நீங்க ஏத்துக்கணும், ஒரு பெண்ணுகிட்ட எப்படி பேசணும், பார்க்கணும், காதலை சொல்லணும், இது எல்லாத்தையுமே சின்ன வயசுல இருந்து தயவு செய்து கத்துத்தாங்க. இது எல்லாத்தையுமே கத்து தந்தா மட்டும்தான் அவன் ஃபியூச்சர்ல ஒரு ஒழுக்கமான பையனா வருவான். நம்மளை சுத்தி இருக்கிற பெண்களை எப்படி பார்க்கணும், அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பா இருக்கணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சமாவது தோணும். எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, சயின்டிஸ்டா இருந்தாலும் பொலிட்டீஷியனா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டோம் ஒரு பெண்ணை நம்மளால மதிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில அவங்க முன்னேறதா சரித்திரமே இல்லை. எவன் ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறானோ அவனோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் அவனுக்கு கஷ்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இது சாதாரண ஒரு பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க லவ்வரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட ஒய்ஃபா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தாலும் ஒரு பெண்ணை மதிக்க கத்துக்கோங்க. அதை சொல்லியும் தாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.